இந்த சந்தீப் ராய் ரத்தோரை விட மகேஷ்குமார் அகர்வால் நேர்மையான அதிகாரி. ரத்தோர் மீது ஒரு பத்திரிகையாளர், குண்டாசில் அடைக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளரோடு சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டவர் ஒரு பார்லேயே உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறார். இந்த மகேஷ்குமார் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலியல் தொழில் செய்கிற புருஷன் பொண்டாட்டி. மெயில் போட்டால யாரு? இப்போ கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர் சிறைப்படுத்தப்பட்டார், அந்த நிருபர் சிறைப்படுத்தப்பட்டார். அப்படியான ஒரு நேர்மையான மனிதர் தான் மகேஷ்குமார் அகர்வால். அவருடைய தேர்வு சரியான தேர்வு. அரசியல் ரீதியாக அழுத்தம் போகாமல் இருக்க வரை அவர் ஒரு ராமானுஜம், அவர் ஒரு ஈஸ்வரமூர்த்தி. அதுல நம்ம எந்த விதமான சமரசம் இல்லாத ஒரு நேர்மையான அதிகாரி. இல்லைங்க, எத்தனை சிங்கத்தையே கொண்டு பெண்ணாய் மாற்றி போட்டாலும் இந்த குற்றம் குறையாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் தான் அத்தனை குற்றவாளி. எந்த பாலியல் குற்றவாளிக்கும் தண்டனை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏன் கனிமொழி இருக்கிற போது ஆட்சி தான் இருந்தது? போன முறை கனிமொழி ஆட்சி தானே, ஏன் கனிமொழி ஆட்சி நடவடிக்கை எடுக்கல? அரசியல் பண்றதுக்கா? கனிமொழியோடு நெருக்கமாக இருந்த 2 பேர் எனக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. சுர்ஜித்துடைய அம்மா எஸ்ஐயாவும் இருக்கக்கூடிய அவங்க கிருஷ்ணகுமாரின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நேற்றைய தினம் அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது விஜய் ஆணவ படுகொலை விஷயத்தில் அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சலான நடவடிக்கை கொடுக்குறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக இந்த ஆணவ கொலையில 100% அதிகாரம் பயன்படுத்தப்படும். அவங்க அம்மா இதுல என்ன ரோல் பண்றாங்க? எதுக்கு அவங்க கைது செய்யற அளவுக்கு எதுக்கு போறாங்க? குற்றத்தை மறைப்பதற்கு, ஆவணங்களை திருத்துவதற்கு அவர்களுடைய. ஐயா வணக்கங்க. வணக்கம். தமிழக அரசியல் மிக பரபரப்பாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி யார் அப்படின்ற நியமனங்கள் குறித்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ நேற்று வரையும் பார்க்கும்போது சந்தீப் ராய் வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மகேஷ்குமார் அகர்வால் அவர் வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிஜிபி நியமனங்களில் என்ன நடக்குது? இல்லை, சந்தீப் ராய் ரத்தோரை விட மகேஷ்குமார் அகர்வால் நேர்மையான அதிகாரி. நேர்மையான அதிகாரி. அப்போ நேர்மையான அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் ரத்தோர் மீது ஒரு பத்திரிகையாளர், குண்டாசில் அடைக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளரோடு சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டவர் ஒரு பார்லேயே உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறார். யாரு? சந்தீப் ராய் ரத்தோர். ஆனால் மகேஷ்குமார் அகர்வால் மீது ஒரே ஒரு உதாரணம். ஒரு மருத்துவர் ஒரு பெண்ணை மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்துகிற பொழுது அவளுடைய பிறப்பு உறுப்பே சிதைஞ்சு போயிருக்கு. அப்போது சிறு வயது பெண். அப்போ இந்த பெண் பாலியல் தொழிலுக்கு இந்த பெண் பயன்படுத்தப்படுகிறார். அது கொடுமையாக நடந்திருக்கு. உடனே மகேஷ்குமார் அகர்வால் கமிஷனராக இருக்கும்போது நம்ம ஒரு மெயில் போடுது. அந்த அம்மா மெயில் போட்ட உடனேயும் அதுதான், நீங்கள் கமிஷனருக்கு தினம் ஆளுங்கட்சி 500 தப்பை மறைக்க சொல்லி புகார் போகும். கமிஷனருக்கு அத்தனை மந்திரி ஃபோன் பண்ணுவான். இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தனை அக்யூஸ்டு பயலுங்க மந்திரிகள் பூரா அவன் மாவட்ட செயலர் தப்பை மறைக்கத்தான் ஃபோன் பண்ணுவான் போலீஸுக்கு. நடவடிக்கை எடுத்து எனக்கு தெரிஞ்ச திராவிட இயக்க ஆட்சிக்கு அண்ணாதுரை வந்ததுலேருந்து நடக்கலை. உதாரணத்துக்கு நம்ம பாண்டிச்சேரி சார்லஸ் மார்டின் 500 கோடி ரூபா நிதி கொடுத்தார். யாருக்கு? திமுக 509 கோடி ரூபா கொடுத்துட்டு லாட்ரி தொழிலை விடுங்கிற கேட்குறாரு. அப்போது அங்கே ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக, நாங்கள் லாட்ரி தொழில் விட முடியாது, நீங்கள் களவாக விற்றுக்குங்க, இந்த பயலுகளாக தமிழரை முட்டா பயலுகளை ஏமாத்திக்க சுரண்டல் பண்ணி விற்றுங்க, போலீஸ் பிடிக்காது. அந்த வாக்குறுதி கொடுத்தாருன்னு பத்திரிகையாளர் மீட்டிங்கில் சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ முதலமைச்சரை சட்டம் ஒழுங்கு மீறுகியா? கேவலமான நாடு. ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே சட்டத்தை மீறிக்கிங்க, நான் கண்டுக்க மாட்டோம் சொன்னார். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்களா? அப்போ அதே போல் தான் நடந்தது. இப்போ இந்த மகேஷ்குமார் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் மருத்துவர் கொடுத்த அந்த புகாரை உடனே ராயபுரம் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறார். அங்கே தான் ஒரு பாலியல் தொழில் செய்கிற புருஷன் பொண்டாட்டி இந்த பிள்ளைய வச்சு இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புகிறான். இதை செய்கிறவன் ஒரு பத்திரிகை நிருபர். அப்போது உடனே அந்த மகேஷ்குமார் அகர்வால் என்ன பண்ணுறாரு,
இதில் யார் யார் குற்றவாளிகளோ, இந்த பெண்ணோடு யார் யார் பாலியல் வன்புணர்வு செய்தார்களோ அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ண ஒரு ஆர்டர் போடுறார். உடனே முதலடியாக இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டார். இன்ஸ்பெக்டருக்கு சப்ளை செய்த ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார். காரணம், அந்த 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 பெண்ணை கணவன் பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துவதா, மனைவி பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துவாங்கன்னு 2 பேரும் சண்டை வந்த பிறகு மனைவி கணவன் மேலே புகார் கொடுக்குறான். இந்த பெண்ணை பாலியல் தொழிலுக்கு இவரை பயன்படுத்துகிறாருன்னு. உடனே வழக்காயிருது. வழக்காகி வெர்ஜீனியா டெஸ்ட், பாலியல் பரிசோதனை செய்த அந்த மருத்துவர், பெண் மருத்துவர் தான். அவளும் பெண் தானே, அதிர்ச்சி அடைந்து தான் இது எங்கே போனாலும் ஆப்பாயிருவான். இன்ஸ்பெக்டரே எடுக்க மெயில் போட்டால் யார், அப்போ கமிஷனர் தான் மகேஷ்குமார் அகர்வால். உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டரை சிறைப்படுத்தப்பட்டார், அந்த நிருபர் சிறைப்படுத்தப்பட்டார். அப்படியான ஒரு நேர்மையான மனிதர் தான் மகேஷ்குமார் அகர்வால். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய தேர்வு சரியான தேர்வு. ஆனால் அரசியல் ரீதியாக அழுத்தம் போகாமல் இருக்க வரை அவர் ஒரு ராமானுஜம், அவர் ஒரு ஈஸ்வரமூர்த்தி, அவர் ஒரு ஈஸ்வரமூர்த்தி தான். அதில் நம்ம எந்த விதமான சமரசம் இல்லாத ஒரு நேர்மையான அதிகாரி, ரத்தோரை விட அதிகாரி, நேர்மையான அதிகாரி. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றங்கிறது எல்லா ஆட்சிகளையுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாலியல் குற்றங்கள் விஷயம் கூடுதல் கவனம் பெறுது. ஏன்னா இதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு. இப்போ என்னன்னா, இதை தடுத்து நிற்கிறதுக்கு அவங்க ஒரு திட்டத்தை செயல்படுது. அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே டெல்லி விஜய் போடுறதுனால அந்த திட்டம் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டது. பிறகு இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இப்போ இன்றைக்கும் ரத்தாயிருக்கு. இவ்வளோ தூரம் இந்த குற்றங்கள் நடக்கும்போது ஏன் இந்த விஷயத்தை தொடக்க விழா நடத்தாமல் இன்னும் தொடங்காமல் எதுக்கு இதை ரத்து பண்ணுறாங்க? இல்லைங்க, எத்தனை சிங்கத்தையே கொண்டு பெண்ணாய் மாற்றி போட்டாலும் இது இந்த குற்றம் குறையாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் தான் அத்தனை குற்றவாளிகள். எந்த பாலியல் குற்றவாளிக்கும் தண்டனை பெற்று தருவதே இல்லை. ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தில் முன்பு கொண்டு போய் நிறுத்த வேண்டியது யாருடைய கடமை? காவலர்களுடைய கடமை. ஆதாரங்களை திரட்டுவது. அது இன்ஸ்பெக்டர் அடுத்து லஞ்சம் வாங்க போயிடுவார். எஸ்ஐஐ வேறு ஏதாவது சாராயங்கிட்ட கட்டிங் வாங்க போயிடுவார். கோர்ட் ஏட்டையாக ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷனில் கோர்ட் ஏட்டையாக இருப்பார். அவர் யாரை போய் பிடிப்பார்? கோர்ட்டுக்கு போகிறக்கும் அந்த கட்டு எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குமே நேரம் சரியாக இருக்கும். இது யார் செய்ய வேண்டியது? யார்? எந்த கட்சிக்காரர் இதை பேசியிருக்கான அதை பற்றி? இல்லை எந்த பத்திரிக்கையாளர் பேசியிருக்கானா? கனிமொழி இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஏன் கனிமொழி இருக்கிற போது ஏன் ஆட்சி தான் இருந்தது? போன முறை கனிமொழி ஆட்சி தானே, ஏன் கனிமொழி ஆட்சி நடவடிக்கை எடுக்கலை? இது அரசியல் பண்ணுறக்கா? கனிமொழியோடு நெருக்கமாக இருந்த 2 பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு முழு நேர அரசியல்வாதியை விட நீங்கள் நடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் ரவிக்குமார், இன்னொரு கஸ்பார். இதுக்கு மேலே என்ன சொல்லுவோம்? 2 பேர் தான் அந்த அம்மாவுக்கு தொண்டர் அடி பொடிகள். யார்? ரவிக்குமாரும் கஸ்பாரும் தான். 2 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ரவிக்குமார் நடித்தாலும் அவர் அதிகமாக நடிச்சுக்குவார். கஸ்பார் மனம் நொந்து சொன்னாங்க செய்தி, அந்த அம்மா போலி அரசியல்வாதியாக மாறிட்டாங்க, 4ஆம் தர அரசியல்வாதியாக அந்த அம்மா மாறிட்டாங்கன்னு. அப்போது சார் இந்த நடவடிக்கைகளுக்கு நேர்மையான அதிகாரிகள் தான் தலைமை தாங்கணும். ஈஸ்வரமூர்த்தி இந்த வேலையை கொடுத்து பாருங்க, ராமானுஜத்தில் இந்த வேலையை கொடுத்து பாருங்க, அசலாக்கார் இந்த வேலையை கொடுத்து பாருங்க. அத்தனை குற்றவாளிகளும் நீங்கள் வாழ்நாள் சிறையில் இருப்பான். ஆனால் இதை காவல்துறை ஆய்வாளர்களோ, அவர்களுக்கு மேலே இருக்கிற ஏசிக்களோ, டிசிக்களோ, டிஎஸ்பியோ, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ, டிஐஜியோ, இதெல்லாம் நேரமே இல்லை. எல்லாம் அவருடைய சொத்து மதிப்பை மட்டும் எடுத்து பாருங்க. பல கோடி வரும். எப்படி வரும்? எதிலடா காசு கிடைக்கும்? எதிலடா ஊழல் பண்ணலாம்? எப்படி பணம் வாங்கலாம்? கலெக்டர், எஸ்பி 2 பேர் சரியாக இருந்தால் அந்த மாவட்டம் சரியாக இருக்கும். இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு மச்சானுக்கு வேண்டியவன், மாமனுக்கு வேண்டியவன் 2 கோடி கொடுக்குறவன், 1 கோடி கொடுக்குறவன், அவர்கள் தான் எஸ்பியோ கலெக்டர். எப்படி சரியாக இருக்கும்? கலெக்டர் 20 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, ஒரு ஆளை பினாமியை விட்டு அவரே 20 கோடிக்கு எடுத்துக்குவார். எனக்கு ஒரு டிஆர்எஸ் சொன்னார், 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு விளையாட்டு திடலை அழகுபடுத்தணும், நல்ல செடி மரம்லாம் வைக்கணும், 20 லட்ச ரூபா போட்டு பில்லை போட்டு அவரே எடுத்துட்டார். பினாமியில் யார் பேரில்? அந்த கலெக்டரே எடுத்துட்டார். வீட்டுக்குள்ளே பொக்கலைங்களை விட்டு சுத்தம் பண்ணார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விட்டு செடி வச்சுட்டார், ஒரு பைசாவில் 20 லட்சம் ஆட்டை போட்டார். கலெக்டரு இதை யார்? கலெக்டர்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற அமைச்சர் கலெக்டரும் பங்கு.
கலெக்டர் அமைச்சரோட நெருக்கம், அமைச்சர் முதலமைச்சரோட நெருக்கம். அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதுதான். அதனால் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லா பாலியல் குற்றவாளிகளும் காவல்துறையால் மட்டுமே தப்பிக்க விடப்படுகிறார். இப்போ இன்னொரு விஷயம், கவினுடைய ஆணவ கொலை நடந்ததுக்கப்புறம் அந்த அப்பா இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. இப்போ சுர்ஜித்துடைய அம்மா எஸ்ஐயாகவும் இருக்கக்கூடிய அவங்க கிருஷ்ணகுமாரின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், நேற்றைய தினம் அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது விஜய் வந்து ஆணவ படுகொலை விஷயத்தில் அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சலான நடவடிக்கை கொடுக்குறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை கிருஷ்ணகுமாரி சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் வரையெல்லாம் போய் பண்ணாங்க, அது நிராகரிக்கப்பட்டதுனால நீதிமன்ற உத்தரவின் பேரில் இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு போனால் கண்டிப்பாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக இந்த ஆணவ கொலையில் 100% அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகாரம் பயன்படுத்தப்பட்டதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களே அந்த மகனை குற்றவாளியை கண்டிக்கவே இல்லை. அவள் விரும்பினா திருமணம் பண்ணிட்டு வீட்டு வெளியேறட்டும், நீ இதில் தலையிடாத, இப்படி அவர்கள் கண்டிக்கவே இல்லை. அதற்கு அந்த சமூக அழுத்தமும் காரணம். அவங்க அம்மா இதில் என்ன ரோல் பண்ணுறாங்க? எதுக்கு அவங்க கைது செய்கிற அளவுக்கு எதுக்கு போகிறாங்க? நீங்கள் குற்றத்தை மறைப்பதற்கு, ஆவணங்களை திருத்துவதற்கு அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் இதை தாண்டி அந்த குடும்பத்து மீது முழு அழுத்தமும் நம்ம சொல்லிட முடியாது. இதை தாண்டி சிந்திக்க வேண்டியது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு சௌபான்னு ஒருத்தர் பெரிய எழுத்தாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம். அவருடைய மனைவி, இவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர், அந்த அம்மா ஒரு முக்குளத்தூர், 2 பேரும் காதல் திருமணம், ஒரே பையன். அந்த சௌபாவுடைய மனைவி யாருன்னா, மனைவியினுடைய சகோதரியின் கணவர் தான் என்கவுண்டர் விளத்துற. கையை காலை கட்டி பிடிச்சி சொல்கிறது தான் அது என்கவுண்டர், வேறு ஒன்றும் இல்லை. கையை காலெல்லாம் கட்டி பிடிச்சி ஸ்டேஷனில் படுக்க போட்டுருவாங்க. அவன் பாதி உசுறு அதுலேயே போயிடும். அவனை நெத்தியில் வச்சு சொல்கிறது தான் என்கவுண்டர் தமிழ்நாட்டில். உண்மையாகவே துப்பாக்கி சுடுறனா ஈழத்துக்கு போனோம், அங்கே தான் அவன் தான் ஒரிஜினல் என்கவுண்டர். சரியா? அப்போது இவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர், அந்த அம்மா கல்லூரி பேராசிரியை. இந்த குடும்பம், ஒரு பையன் பிறந்த பிறகு இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு காதல் திருமணம் என்பது அந்த குடும்பத்தை மட்டும் கட்டுப்படுத்துவதல்ல, அதை தாண்டி சமூகத்தையும் அது பாதிக்கும். என்ன பாதிக்கும்னா, இந்த அம்மா அவங்க உறவினர் விட்டு கல்யாணத்துக்கு போகுது. கல்யாணத்துக்கு போனால் என்ன சொல்கிறாங்க, இவா ஒரு பல்லரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்கே? ஆதிக்க சாதி திருமணம். அப்போ ஏதோ தீண்டத்தக அன்டச்சப்பட போல அந்த அம்மா பார்ப்பாங்க. அதனால் அந்த அம்மா திருமணத்துக்கே போகிறதில்லை. அந்த குடும்பம் என்ன ஆச்சு? அன்டச்சபிள், தீட்டுப்பட்டு போச்சு. இதுக்கு அந்த குடும்பம் காரணமா, சமூகம் காரணமா? அப்படித்தான் பார்க்கணும். நீங்கள் முட்டா பையன் ஊரா எப்படி பார்ப்பான்? அந்த குடும்பத்தை தாண்டி வர. இங்கே திராவிடியக்கு வந்த பிறகு எவனும் சிந்திக்கிறதே இல்லைங்க. எல்லாம் கூலிப்படை ஆகிட்டான். அரசியல்வாதி, சிந்தனையாளர், பத்திரிகையாளர் எல்லாம் எவன் பணம் கொடுத்தாலும் கூவர் ஆள் ஆகிட்டான். அப்போது நான் பல குடும்பங்களை பார்த்துருக்கேன். இந்த சமூகம் அந்த குடும்பத்தை தள்ளி வச்ச பிறகு 2 பேருமே பிரிஞ்சிடும். சௌபா குடும்பம் அப்படி தான் நடந்தது. பெரிய பத்திரிகையாளர், இந்த அம்மா தனிச்சு போயிடுச்சு. இவர் கொடைக்கானல் ஒரு பெரிய தோப்பு, அங்கே செட்டில் ஆகிட்டு. இந்த பையன் அம்மாவிட்ட ஏமாற்றி காசு வாங்கிக்குவான், அப்பங்கிட்ட ஏமாற்றி காசு வாங்கிக்குவான். தெல்லவாரியாக போயிட்டான். பாலியல், மது, ட்ரக்ஸு. அப்போது அப்பங்கிட்ட போய் பணம் கேட்குறான், அப்பா பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்பனை கொலை செய்ய முயற்சிக்கிறான். அப்பா அடித்தா மகன் செத்து போயிட்டான். புள்ளியை தோண்டி அப்பா புதைச்சிட்டாரு. அம்மா என் புருஷன் பார்க்க போனால் என் பையன், அப்பாவுக்கு அம்மாவுக்கு தொடர்பே இல்லை 15 வருஷமா. என் பையன் அப்பா வீட்டுக்கு தான் போனால் ஆளை காணான். கடைசியாக விசாரித்தா தோட்டக்காரன் சொல்லிட்டு ஆமாம் குழி தோண்டி புதைச்சி விட்டோம். அவர் ஜெயிலுக்கு போனார், சுகரு, அங்கேயே ஜெயிலில் செத்து போயிட்டார். யார்? சௌபா. இப்போ அந்த அம்மா மகனும் இல்லை, மனைவியும் கணவனும் இல்லை, அந்த அம்மா தனிச்சிருக்கு. இந்த சொத்து பூரா வெள்ளத்தோடு எடுத்துக்கிட்டார். இதுதான். அப்போது இது யாருடைய குற்றம்? சமூக அழுத்தம். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு குடும்பம், ஒரு முகமதியனை ஒரு கவுண்டரு பொண்ணு விரும்பி லவ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த குடும்பமே மனநோயாளியாக போயிடுச்சு. இவர் அவனை வஞ்சம் தீக்கணும், பழி தீக்கணும்னு அலையிறாரு அந்த கவுண்டரு.
அவங்க அந்த அந்த பையனுடைய அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இந்த பெண் வீட்டார் மனநோயாளி ஆயிட்டாங்க. இப்படி சமூக அழுத்தம் தான் காரணம் இதுக்கு. அதை தாண்டி குடும்ப அழுத்தத்தை தாண்டி சமூக பக்குவப்பட வைக்கணும். அதுதான் பெரியார் செஞ்சார். பெரியாரை இன்னைக்கு இருக்கிற பயிர் அண்ணாதுரை. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.